நாம எந்த ஸ்கூல்ல இருக்கோம்? செயின்ட் லூயிஸ் பார்க் ஸ்கூல். இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கூல் அதான் இது. ஐஸ்வர்யா, 7Aல. ஆமா சக்தி. ஸ்கூல் டைம் 7:50, 8 இல்ல. இந்த மாசத்துலயே இது 3வது தடவை. லஞ்ச் எடுக்காம மிஸ் தாஸ்க்கு புக்ஸ் வைக்க ஹெல்ப் பண்ணு. சரி சக்தி. ஆனா 10A. லில்லியானி, தொடர் ஓட்டம்ல நீ இனி இல்ல. என்ன சக்தி இப்படி பண்ணாத. இனி மறக்க மாட்டல. நகம் வெட்ட. இது நியாயமே இல்ல சக்தி, ப்ளீஸ். ஷூ பாலிஷ் பண்ணு. அப்புறம் மத்தவங்க, இது முதல் தடவை உங்களுக்கு இங்க, அதனால எச்சரிக்கை. உங்க பேர்லாம் கத்துக்க வைக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க நிகழ்ச்சிகளை காண நாங்க ரொம்ப நாளா ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க நம்ம ஹெட் கேர்ள் சக்தி சேஷாத்ரியை மேடை கழிக்கிறேன். நண்பர்களே, ஆசிரியர்களே, என் நாட்டு மக்களே, Hark, now hear the angels sing. A king was born today, and man will live forevermore because of Christmas Day. எங்கள் அன்புக்குரிய பிரின்சிபல் சிஸ்டர் ஃப்ளாவியாவை இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறோம். மேம், இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் பெருமை கொள்வது இப்பவும் பெரும் குற்றம்தான் கேர்ள்ஸ். கடவுளே என்னை மன்னியுங்கள். என் மாணவர்கள் திறமையானவர்களாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருந்தது நீங்கள் மாணவர்கள் தான் அப்படின்ட்டு. குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். இந்த கப்பலை வழிநடத்திய நம் சொந்த நட்சத்திரம் சக்தி இது எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தியது. மேடைக்கு வரலாமே சைல்ட். ஸ்பாட்லைட் எப்போவாவது ஒரு முறை உன் மேலே விழுந்தா பரவாயில்ல சக்தி, வா. ப்ராப்ளம் நம்பர் 7. உங்க டெஸ்ட் பேப்பர்ல கணக்கிட வேண்டியது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைபோட்டென்யூஸ். எனக்கு பசிக்குது. வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இன்னைக்கு லஞ்ச்ல சென்னா பட்டூரா. சிம்பிள் சம் தான் கேர்ள்ஸ். படி ஹைபோட்டென்யூஸ் h is equal to ஸ்கொயர். இன்னைக்கு சாப்பிட என்ன எடுத்துட்டு வந்த? இன்னைக்கு புதன்கிழமை, என்னன்னு உனக்கே தெரியும். அப்படின்னா தயிர் சாதம், தோசை, இன்னைக்கு பொடி இட்லி. ஆமா ஆமா, இது உனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் ஃபுல் டைம் டேபிள். ஆனா பித்தகரஸ் யார் பேசுறது கிளாஸ் நடக்கும்போது கொஞ்சம் எல்லாரும் சைலண்டா இருங்க. யார் முதல்ல முடிக்கிறாங்கன்னு பாப்போம். மிஸ், எப்பயும் போல சக்தி தான். வெரி குட் மிஸ். சரி பசங்களா, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பலாம். நாளைக்கு எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துருங்க. எல்லாரோட நோட்ஸையும் நான் செக் பண்ணுவேன். ஸ்வேதா, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து என்ன பார்த்துட்டு போ.
ஏய் சக்தி, எப்படிடி இருக்க? எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அம்மா எங்க? அவங்களும் ஆளையும் காணோம். தெரியல, நான் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வரேன். மேலே டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, வரியா? நீ பார்க்கலாம். இல்லைக்கா, நான் படிக்கணும். அப்படியா? சரிடா, நல்லா படி. படிச்சு பெரிய கலெக்டர் அம்மாவாயி இங்கே வா, சரியா? செல்ல குட்டி. சரி, போய் படி. சாப்பாடு எடுத்துன்னு போனியே, சாப்பிட்டியா? சாப்பிட்டியா கேட்குறேன். நோனோ உனக்கு தான் காது கேட்காது, நீ ஏன் கத்தி பேசுற? தேவையில்லை, எனக்கு நன்னா கேட்குறது. சாப்பிட்டேன், போருமா? எதையும் கேட்டால் உடனே பதில் சொல்கிறதில்ல. சாப்பாடை பற்றி மட்டும்தான் இந்த ஆற்றுல எல்லாருக்கும் கவலை. சாப்பிட்டியா சாப்பிட்டியா, இந்த ஒன்று மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாவுக்கும் என்கிட்ட கேட்க. அம்மா எங்க? வேலையை முடிச்சுட்டு இன்னும் வரல. ராத்திரிக்காவது வந்தாளா? அவ உனக்கு அம்மாவா இல்லை நீ அவளுக்கு அம்மாவா? ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா, எழுந்திருக்கிறதுக்குள்ளே கிளம்பிடுறா. அம்மா உன் பொண்ணை அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, என்ன இதுக்குள்ளே இழுக்காதீங்க. நீயும் அம்மாவும் அடிச்சு போயிடல, கீரியும் பாம்பியும் மாதிரி. இதே வசனத்தை அப்போ நான் சொல்கிறேன் பாரு. நோக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா? ஏய், என்னடி பண்ற? அவனை எடுத்து எழுப்புற. எனக்கு மட்டும்தான் ஹோம்ஒர்க் இல்லைல்ல? இப்பதான் வரியாமா? சரி. வாழ்க்கையிலேயே நீங்க அதிகமா ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? முதல்ல ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்பட்டப்போ எனக்கு வயசு 14. என் பக்கத்து வீட்டில் இருந்த என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிங்கியோட வீடு ரொம்ப அழகாக இருக்கும். அவள் கேட்ல இருந்து வீட்டு கதவு வரைக்கும் இருக்கிற 20 அடியை எண்ணிக்கிட்டே போவேன். நினச்சி பார்த்தா என்னையும் அவளையும் பிரித்தது ஒரே ஒரு சுவர் தான். நான் இருந்தது சுவருக்கு அந்த பக்கம். ஓரடி இடைவேளையில் இருந்த 20 வீடுகளில் ஒன்று. பிங்கி, என்ன வேணும் சக்தி? பிங்கி. பிங்கி வீட்டில் இல்லையே. ரொம்ப அதிகம். இதெல்லாம் எனக்கா பண்ண? பிங்கியும் சக்தியும் எப்பவுமே சிஸ்டர்ஸ், ஞாபகம் இருக்குல்ல? வா போலாம். சக்தி, இது லாஸ்ட் பீஸ், சாப்பிட்றியா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? பிங்கியோட பர்த்டேமா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு, இது லாஸ்ட் பீஸ், சாப்பிடு. எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம், நீதாவை கூப்பிட்டுருந்தோம், அவளும் வந்தா, அவ தங்கையும் வந்திருந்தா. இந்த கேக். அட, என்ன விசேஷம்? பிங்கி மறுபடியும் ஃபெயிலா? அரே, பிங்கி மேக்ஸ்ல பாஸ் ஆனதுக்கு காரணமே சக்தி தான் தெரியுமா தீபக்? ஓ, சக்தி தான் பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தா தெரியுமா? சும்மா கலாட்டா பண்ணு சித்தி. ஹாப்பி பர்த்டே சக்தி. தேங்க்யூ பையா. நல்லா இருக்குல்ல கேக்கு? நான் தான் சூஸ் பண்ணேன்.
ஒரு சுவர். அந்த சுவரோட 2 பக்கத்திலேயும் 2 முற்றிலும் வேறுபட்ட உலகங்கள். என்னோட சிறு வயது முழுதும் நான் பிறந்த உலகத்துல இருந்து எனக்கு பிடிச்ச உலகத்துக்கு போகிற முயற்சியிலேயே கழிச்சேன். Happy birthday to me. சக்தி 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 ஏமா சக்தி சக்தின்னு கூப்பிடுறாங்க பாரு. அந்த பொண்ண வர சொல்லு. சக்தி எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? 1 2 3 சக்தி 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 சக்தி. போதும் போதும் போதும், வேணாம் வேணாம் போதும். என்ன பிங்கி? நீ இப்ப உடனே வாயே சக்தி. அக்கா நம்மளும் போலாம்க்கா, ப்ளீஸ்க்கா. சக்தி அம்மா வீட்ல இல்ல, நான் அப்புறமா வரட்டுமா? தீபக் அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. தீபக் பையாவா? ஆமா சக்தி வா. சக்தி ப்ளீஸ் ப்ளீஸ், நீ தான் காப்பாற்றணும். பாட்டு பாட ஏற்பாடு பண்ணவங்க சொதப்பிட்டாங்க. நீ பாடுறியா? ப்ளீஸ் பாட. ஆமா சக்தி, நீ பாடினா நல்லா இருக்கும். தீபக் அண்ணா முன்னாடி முன்னாடி போ. மைக் வைக்கிட்டா? சரி. महागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि, महागणपतिं 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 मनसा स्मरामि वशिष्ठ. Shakti ji, I hope you don't mind, but we have this little thing that we do. எங்க கெஸ்ட் கிட்ட ஒரு போட்டோ கொடுத்து and then we அந்த நினைவுகளுக்கு எங்களை கூட்டிட்டு போக சொல்லுவோம். நடிக்க வந்த முதல் கொஞ்ச நாட்கள்ல என்ன மனநிலையில நான் இருந்தேன்னு எனக்கே பெருசா தெரியாது. என்னோட எண்ணம் முழுக்க முழுக்க என் ஸ்கூல் பிரின்சிபல் சிஸ்டர் ஃப்ளாவியா சொன்ன யோசனையில தான் இருந்தது. மற்ற எதையும் நான் கவனிக்கவே இல்லை. என்னோட கவலையெல்லாம் 35 நாள்ல படப்பிடிப்பு முடியணும்னு மட்டும்தான் இருந்தது. ஆனா அப்போ எதுவுமே என் கையில இல்லை. ஏன் யாரு கையிலுமே இல்லை. மணிகண்டன் சார், ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க. அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி சார். மழைனால இன்னைக்கு 7வது நாள் படப்பிடிப்பு நடக்கல. ஓகே சார், நான் வந்து சார் அண்ணங்கிட்ட நானே சொல்லிடுறேன் சார், விவரமாக சொல்லிடுறேன். இல்லை சுகன், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லணும். அதான் சார் ஃபோன்லையும் சரி ஒர்க் ஆகல சார், நான் செக் பண்ணிட்டு வரேன் ப்ளீஸ். ப்ரொடக்ஷன் கிரியேட்டிவாக நம்ம நினைக்கிறது பண்ண முடியுது, ஆனாலும்
ப்ரொடக்ஷன் பண்ணுற தலைவலி தான், பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சார் நம்ம என்னென்னா டைம் வீணாக்காம ஒரு ரிஹர்சல் பண்ணிடலாமா? சும்மா உட்காந்துல நம்ம அந்த திருப்திக்காக வேணா பண்ணலாம். அதானே உங்கள் எண்ணமோ? அரேஞ்ச் பண்ணுங்க. சரி சார். என் பைப் கொண்டு வாங்க. மேடம் டைம் ஆயிடுச்சு மேடம். லைன் சரியா இல்லை மேடம். ஏய் என்ன பண்ணுறீங்க? மேடம் ஒரு முக்கியமான ஃபோன் கால் ஒன்று பண்ணோம் மேடம். எனக்கு தமிழ் தெரியும், ஆனால் ஃபோனுக்கு தெரியாதே. லைன் சரியானதா ஃபோன் வேலை செய்யும். சரியாச்சுன்னா எனக்கு ஒரு கால் பேசணும், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. சார் கூட உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு மேடம். ஃபோன் லைன் ஒர்க் ஆகலை, நான் என்ன பண்ண முடியும்? ஒரு கால் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன்ல. என்ன அவளுக்கு? தெரியலையே. அகங்காரம். அவ்வளோ அழகில் இருக்கலாம். அவ அழகியா? எல்லாரும் அப்படி ஒன்றும் நினைக்கிறது இல்லை. வெள்ளையா இருக்கா, அவ்வளோதானே இங்கே எல்லாரும் சொல்லிக்கிறாங்களே. அதனால தான் உனக்கு ஜோடின்னா அவ இல்லை. அப்படியா? உன்னதை விட நல்ல ரோல் அவளுது. எனக்கு கதை தெரியும். என்னாச்சு அசோகன்? எங்கே இருக்காங்க? சார் ஒரு ஃபோன் கால் வரும்னு காத்துட்டு இருக்காங்க. இப்போ வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு போதும். போய் ரெஸ்ட் எடுங்க, சீக்கிரம் தூங்குங்க. நாளைக்கு தான் படப்பிடிப்பு ரிஹர்சல் எல்லாமே. மழையை பொறுத்து. சரி. நத்திங் டு வரி, இட்ஸ் ஆல் குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ குட் சார். நைட். குட் நைட். சரி சார், தேங்க்யூ. ஹரி சார் வி ஸ்டே. உட்காரு. லெட்ஸ் கோ. ஓகே சார். எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கோன்னு போய் சொல்லுங்க. நான் வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. சரி சார், நான் போய் சொல்கிறேன். another half an hour. ஓகே சார். ஓகே. டின்னர் சொல்லுங்க. தம்பி இங்கே வா. சார் வரேன் சார். ஹலோ 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 சிஸ்டர். சக்தி. சிஸ்டர் ஏதாவது செய்தி இருக்கா? ஆமா சக்தி, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பின்ன இடம் கொடுத்துட்டாங்களா? நான் 1 மாசம் கழிச்சு வந்தாலும் சேர்த்துப்பாங்களா? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சக்தி. நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எனக்கு இன்னும் சில நாட்கள் ஆகுமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். இன்னும் கொஞ்ச நாளா? ஆமா, நான் இன்னும் ஒரு முறை அவங்கள சந்திக்க போறேன். ஓகே சிஸ்டர், நான் தவற விட 1 மாசம் பாடத்தை சீக்கிரமே சரி கட்டிடுவேன்னு புரிய வைங்க. ஆமா ஆமா, நீ கவலைப்படாத. லைன் ரொம்ப மோசமா இருக்கு சக்தி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே நீங்க பாருங்க, உங்க கால்க்காக நான் காத்துட்டு இருப்பேன். நன்றி மேடம். போய் உங்க கால் பண்ணுங்க. அப்படி என்ன அவசரம்? மேடம் ஹலோ சார். மேடம் மணி பேசுங்க சார். மேடம் கேக்குதா சார்? டைம் ஆயிடுச்சு சார், வெயிட் பண்ணுறாங்க. மழை பெய்யுது. அவுட்டோர் ஷாட் எப்படி எடுப்பாங்க? ரிஹர்சல் மேடம். ஓ ரிஹர்சலா? ஆமாம் மேடம். நான் கூட ஷூட்டுன்னு நினைச்சேன். டைம் பாஸ் பண்றீங்களா? என்ன வராங்களா சக்தி சேஷாத்ரி? முட்டாள் சார், யாருக்கிட்டையும் பேசுறதில்ல. அவங்க அம்மா கிட்ட கூட கொஞ்சம் லூஸ்ன்னு நினைக்கிறேன். டேய் ஸ்டில் எடுக்கும்போது எப்போ இருந்தா அப்போ கூட யார்கிட்ட பேசின மாதிரி ஞாபகமே இல்லை சார். சார் உட்காருங்க. ட்ரெஸ் மாற்றி தான் வருவாங்களாம் சார். நினைஞ்ச ட்ரெஸ்ஸோட உட்காந்துருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். சரியான வடிகட்டின முட்டெல்லாம் நினைக்கிறேன் சார். நான் சொல்கிறேன் சார். நீங்கள் கோச்சு கட்டி நானும் சொல்லாமா? சொல்லுங்கள் சார். வேறு யாராச்சும் வர வைக்கலாமே, மாற்றிடலாம் சார். சசிரேகா கூட உங்கள் படத்தில் நடிக்கணும்னு தூதெல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க சார். சசிரேகா? ஆமாம் சார். வேறு என்ன சொன்னாங்க? யார் சார்? சக்தி. வேறு என்ன சொன்னாங்க சார்? சும்மா உட்காந்தா வெட்டி பயிலுங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் பண்ணணுன்னு தான் இந்த ரிஹர்சல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் தான் கிடைச்சேன்னா டைம் பாஸ்னு வேறு சொல்கிறாங்க சார். அவங்கள போய் வடிகட்ட முட்டான்னு சொல்கிறீங்க. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. சரி ஹரி சார். சார் பேக்கப். ஓகே சார்.
ரிஹர்சல்லாம் வேண்டாம். அவங்கள பத்திரமா இருக்க சொல்லுங்க. சளிகளை பிடிச்ச போகுது. ஓகே சரி சார். சீக்கிரம் படுத்துங்க சொல்லுங்க. வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது மு வரதராஜன். ஜிஎம்ஆர் நடிக்கும் மருதநாட்டு வீரன் படப்பிடிப்பு இன்று மீண்டும் துவங்க உள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பு படப்பிடிப்பில் சக நடிகர் திரு குண்டுமணி அவர்கள் தவறுதலாக ஜிஎம்ஆர் அவர்களின் மீது விழுந்ததில் ஜிஎம்ஆர் அவர்கள் படுகாயமடைந்தார். இந்நிலையில் உடல்நிலை குணமாகி திரும்பும் ஜிஎம்ஆர் முன்பு போல் தொடர்ந்து நடிக்க முடியுமா என அவரது ரசிகர்கள் கவலையுடன் காத்திருக்கின்றனர். ஜிஎம்ஆர் கூட்டு வர முடியாதுயா. கான்ஸ்டபிள் இதை உட கடப்பாரை எடுத்துருவாயா. ஜிஎம்ஆர் உள்ள மாட்டிட்டு இருக்காரு. இதான் ஒரே வழி அவரை வெளியே கூட்டு வரதுக்கு. வா வா வா, இங்கதான் இடியா. ஜனங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. என்னோட ரசிகர்கள் நல்லா பார்த்துக்கணும். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களோட பாக்கியம். சக்தியை கூப்பிட்டு. சக்தி, சக்தி, இந்த படத்துல நீ என் கூட நடிப்பியா? இல்லை, நடிக்க மாட்டேன்னு சொல்லு. இல்லைன்னு சொல்லு. வேண்டான்னு சொல்லு. இவ்வளோ சாதனை நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு கூட கஷ்டமா ஏதாவது இருந்ததா?
ஒரே ஒரு விஷயந்தான் என் கணிப்பில் வாழ்க்கையின் போக்கையே மாற்றினது. ஒன்று பெரிய ஸ்டாரானது, இன்னொன்று அரசியலுக்கு வந்தது. அடிப்படை காரணம் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். என்னால் ஜிஎம்ஆரை மறுக்கவே முடியல. அவரை நான் மறுத்ததும் இல்லை. நம்ம சக்தி ஜிஎம்ஆர் படத்துல நடிக்க போறா. நீ என்னோட ராணியாக போற, மகாராணி. உங்க வாழ்க்கையில ஜிஎம்ஆர் அதிக பாதிப்பு ஏற்படுத்தியவர்னு சொல்வீங்களா? அவரை சந்திச்ச நாள் என் விதி நிர்ணயிக்கப்பட்டது. பகுத்தறிவாளர் பலர் சுய விருப்பம், சொந்த தேர்வு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் ஒருவருக்கொருவர் நோக்கி அந்த அறையில் உட்கார்ந்த அந்த நிமிஷம் எதுவும் பழையபடி இல்லை, என்னையும் சேர்த்து. மா இரு வரேன். மா இவ ஒருத்தி. பேசுவியா? பேச தெரியும்ல? வசனம் எல்லாம் பேசணும்ல? என்னோட முதல் படம் பார்த்து தான் நீங்கள் நடிக்க கூப்பிட்றீங்கன்னு நினச்சேனே மிஸ்டர் ஜிஎம்ஆர். உனக்கு அப்போ பேச தெரியும். சௌமியா தேவிக்கு பதிலாக தான் நான் நடிக்க போகிறேன்னா? அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கமாக அவங்க தான் நடிப்பாங்க. ஓ, அப்போ நான் வழக்கத்துக்கு மாறா நடிக்க போகிறேன்னா? அவங்களுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டேன்னா அவங்களே நடிக்க வைக்கலாம். மேடம், சுரானான்னு ஒரு ஹிந்தி ஃபிலிம் ப்ரொடியூசர் வந்திருக்காரு. இந்த என்ட்ரியோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர் தான். உங்களை பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டு போகணுமா? ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மெட்ராஸில் நீங்கள் அவரை மீட் பண்ணியிருக்கீங்களா? நமஸ்தே ஜி. என்ன ஞாபகம் இருக்கா? நான் வெறும் ஹலோ சொல்லணுன்னு தான் வந்தேன். ரொம்ப நாளாச்சு மேடம், அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஹிந்தி ஃபிலிம்ஸ் எதுவுமே பண்ணல, நீங்கள் சவுத் மட்டும் தான் பண்ணீங்க. நான் அந்த படங்கள் பண்ணுறதுலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் மிஸ்டர் சுரானா. கண்டிப்பாக கண்டிப்பாக, நீங்கள் டாப் ஹீரோயின் சவுத்தில். ஆனால் ஜிஎம்ஆர் சார் மட்டும் அந்த ஹிந்தி படம் ஷியாம் கபூரோட பண்ண விட்டுருந்தாருன்னா நீங்கள் அதோட பெரிய ஸ்டார் ஆகிட்டு இருப்பீங்க. ஜிஎம்ஆர் நட்சத்திரங்களை உருவாக்குறதுல பேர் போனவர். ஆமாம் மேடம். எனக்கு எது நல்லதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. அவர் சொன்னது தான் சரி. ஏன்னா இப்போ நான் அதை விட பெரிய நட்சத்திரம்னா அது அவரால். கண்டிப்பா உங்கள் மடத்தனமான படங்கள் செய்ய முடிஞ்சதை விட. சையத் அவருக்கு கதவு தரங்க. சாரி மேடம், அவன்கிட்ட கரெக்டாக பேசுனீங்க. அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிங்க மேடம்.
நானா இல்லை நீங்களா? மேடம், உங்களுக்கு ஓகேவா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அவங்க பாட்டுக்கு பழைய ஞாபகங்கள், கஷ்டமான நினைவுகள், அது இதுன்னு. ஐயோ, ஈஸி இல்லை மேடம். ஈஸி இல்லை தான். ஆனால் அதெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் கூட இல்லை. எப்படி மேடம் எல்லாமே நேற்று நடந்த மாதிரி ஞாபகம் வச்சுருக்கீங்க? பயங்கரமான ஞாபக சக்தி மேடம் உங்களுக்கு. ஞாபகம் இருக்கணும்ல சையத். ஆனால் அதுவும் நல்லதில்லை. மறக்கணும்னு நினச்சாலும் ஞாபகம் இருக்கு, ஞாபகம் வருது. மறக்க முடியலனாலும் மன்னிக்கணும்ல. இன்னுமா? பல வருஷங்கள் ஆச்சே மேடம். சார் ஷார்ட் ரெடி. ஓ மேடம், ஷார்ட் ரெடியா? வந்துடுவாங்க. இருபத்தெட்டு படங்கள் GMR கூட மட்டும். இன்னைக்கு இருக்கிற நடிகைங்கெல்லாம் அவங்க வாழ்நாளில் 28 படம் நடிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மேடம். நல்லதோ கெட்டதோ ஒரு வாழ்நாள் நான் இருந்திருக்கேன் அவர் கூட. இந்த வகை கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாமா? இன்னும் இருக்கா? விடை கிடைக்காத ஒரு சிலதுதான். கேமரா ரெடியா? எஸ் மேம், வி ஆர் ரெடி. சக்திஜி, GMR எப்பயும் உங்களை பாதுகாக்கணும்னு எண்ணினாரா? நானும் குடும்பம் வேணும்னு ஆசைப்பட்டேன். வாழ்க்கை வேற போக்குல போயிருந்தா நானும் வேலையில இருந்திருப்பேன், டாக்டராவோ லாயராவோ. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களோட இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா. அதுக்கு மேல தேவை எதுவும் இல்லை. வாழ்க்கை என்னமோ சினிமால போகும்போதும் கல்யாணம் பத்தி யோசனை எல்லாம் விட்டுடலாம் இல்ல. ஒரு வயசு வரைக்கும் நான் பார்த்தேன் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்னு அமைச்சுக்க முடியுமான்னு. ஒருவேளை அது அமையலன்னா கண்டிப்பா அது நான் முயற்சி செய்யாததுனால இல்ல முயற்சி போதாமலும் இல்லை.
நான் இந்த வரவேற்பை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் உன்னையே எதிர்பார்க்கல. ஸோ என்ன பண்ண போறோம்? இங்கிருந்து நம்ம கதை எங்க போகுது? என்னோட இங்கேயே இரு, போயே ஆகணுங்கிற வரைக்கும். பட் உங்க குடும்பம் தடுக்காது? உங்க அம்மா ஏதாவது சொல்ல மாட்டாங்க? இந்த ஜென்மத்துல என் மகளா என் காசுல என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ நான் சொல்றத கேட்டா போறோம். என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் இதுவே ஏன் பணத்துல ஏன் வீட்டுல இருந்தா இந்த கூரை என் காசுல நின்னா என்னன்னு இப்ப புரியுது. என் வீட்டுக்கு நான் வரவேற்கிறேன் சேத்தன்யா, உள்ளவா. ஜோதி, என்னம்மா ஆச்சு உனக்கு? கப்பல் கவுந்துடுது. அப்படி என்ன நடந்துடுது? இன்னும் நான் லீடிங் ஆக்ட்ரஸ் தான். என்னமோ பூமியே பிளந்த மாதிரி துடிக்கிற. இப்ப கூட தெலுங்கு படத்தை கேட்டிருக்கால, அப்புறம் என்ன? தெலுங்கு படமா? எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கின டைரக்டர் படம் அது. அந்த படம் தான் உனக்கு வந்திருக்கு. கண்ணை திறந்து கொஞ்சம் பாரு தாயே, பூமி பொழந்தான் போயிட்டு இருக்கு. திருமால் பிலிம்ஸ், மதுரா ஸ்டுடியோஸ், பிசிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இவாளுக்கெல்லாம் இந்த ஆத்துக்கு வர வழி மறந்துடுதா? இல்ல ஏகே நடராஜன், தனசிங் போல பெரிய டைரக்டர்ஸ்க்கு உன் மூஞ்சி மறந்துடுதா? எல்லாரும் சேர்ந்து என்ன ஒதுக்குற மாதிரி சொல்ற? இல்லங்கிறியா? சரி, ஒதுக்கட்டும். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் செஞ்சது தப்புன்னு போய் ஜிஎம்ஆர் கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன அப்படி என்னடி திமிரு உனக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவர் காலில் விழுந்து கிணச்சிடப்போ எங்கடி போச்சு இந்த திமிரு? கல்யாணம் கல்யாணம் எப்படி பறக்கிறேன்னு தெரியல. அதான் தாலி கட்டாம எல்லா இழவும் கிடைக்கிறது. கழுத்துல 1/4 பவுன் தங்கம் மட்டும்தான் இல்லை. அதுல என்ன பெரிய புடலங்க வித்தியாசம்? தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை நாடகம் பண்ணா பயந்துருவாருன்னு நினைச்சேன். தவறிடுத்து. என்ன முறைச்சா? அவர் அது நாடகம் தான் நினைக்கிறாரு. எல்லாரும் தான். ஒரு ஆம்பளை கிட்ட எதையும் கேட்கணும்னா கழுத்து பிடிச்சு கேட்க கூடாது. இது ஆண்களோட உலகம்னு நினைக்கிறீங்களா சக்திஜி? 2 துறையில மிகப்பெரிய வெற்றிகளை கண்ட நீங்க, எல்லா திருப்பத்திலையும் ஆண்களை தோக்கடிச்ச நீங்க கூட நம்புறீங்களா இது நமக்கு நியாயம் தர உலகம் இல்லைன்னு? 9 மாசம் அவங்கள சுமக்கிறோம். அவங்க நினைக்க கூட முடியாத அளவுக்கு அப்படி ஒரு வலியை தாங்கி அவங்கள வெளியே தள்ளுறோம். அவங்கள வளர்க்குறோம். அதிகமாக இடம் கொடுத்து
அவங்களை கெடுக்கிறோம். அவங்கள நம்ம கடவுள் ஸ்தானத்துல வச்சு அவங்கள சுத்தியே நம்ம வாழ்க்கையை அமைக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கள குற்றம் சொல்றோம். எனக்கு எது அநியாயம்னு படுதுன்னா நாம நமக்கே பண்ணிக்கிறது தான். எது அநியாயம்னா நம்ம உலகத்துக்கு நடுவுல நமக்கே நாம இடம் ஒதுக்காதது தான். சார் சார் பேனர் சார். சப் எடிட்டர்கிட்ட சொல்லுங்க. சார், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நான் தான் எதிர்கட்சி. எதையும் மாற்ற வேண்டாம் சொல்லிடுங்க. சரிங்க சார். சக்தி, உன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் என்னோட அமைச்சூர் நாடக சபாவில் நடிக்க வச்சா அந்த கலைவாணியே என்னை மன்னிக்க மாட்டாமா? உனக்கு இப்போ வாய்ப்பு வராமல் இருக்கிறது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். மக்கள் பார்வையில் நீ இன்னும் பெரிய ஸ்டார் தான். இப்போ நீ மேடை நாடகத்துக்கு வர்றது எனக்கு சரினே படலை. இந்த பார், நட்சத்திரங்கள் வீழ்வதே இல்லை. அம்மா எந்நேரமும் எரிஞ்சு விழுறா. ஜிம்மர் காலில் விழ சொல்றா. நீங்க என்ன நினைக்கிற? நீ என்னம்மா நினைக்கிற? ஒரே ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் சார். அன்னைக்கு ஜிஎம்ஆர் கேட்குறப்போ நோன்னு சொல்லியிருக்கணும். எந்த காலமும் சரி பண்ண முடியாத அந்த ஒரு தப்பு தான் இப்போ கர்மா மாதிரி என் வாழ்க்கையில் விடாமல் துரத்துறது. நிரந்தர முடிவில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நித்த ஒரு முடிவெடுப்பேன், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஜிஎம்ஆரோட அடுத்த படம் பண்ணுறதாகட்டும், இல்லை அவரோட பேசுகிற முடிவாகட்டும், எல்லாமே நானே தேடி எடுத்த முடிவு. என் வாழ்க்கையோட எல்லா சிக்கலுமே நானே போட்டுன்றதுதான். ஒரே தப்பு தான், ஆனால் அது 1000 தடவை நானே பண்ணேன். இப்போ அது திருப்பி பண்ண வேண்டாம்னு தோணுறது. நீ ஸ்கூலில் இருக்கிறப்போ நிறைய எழுதுவல்ல? ஆமாம் சார், பேனா தொட்டு நாளாச்சு. அது ஏன் நீ இப்போ செய்யக்கூடாது? என் பத்திரிகையில் ஏதாவது தொடர் எழுதலாமே, அது உன்னை லைம்லைட்லேயே வச்சுருக்கும். அதை பார்த்து சினிமாவில் அடுத்த சில வாய்ப்புகள் வரலாம். என்ன சொல்கிற சக்தி? நல்ல யோஜனை தான். 2-3 சிறுகதை ஐடியாலாம் கூட இருக்கு. ஒன்று வந்து ஃபேண்டசி மாதிரி, அப்புறம் நிறைய ஐடியா இருக்கு. நீ உன்னை பற்றி தான் எழுதணும், அதுதான் ஜனங்க விரும்புவாங்க. சக்தி யாரு, அவ வாழ்க்கை எப்படி, அவங்க பார்வை என்ன, அதை பற்றிலாம் எழுதலாமே. ஓ, என்னை பற்றி என்ன சுவாரஸ்யமாக எழுதுறது? அம்மா, ஜிஎம்ஆர் பற்றி வேணா எழுதலாம். அவர் என்ன பெர்ஃப்யூம் போடுவார், மேக்கப் இல்லாமல் எப்படி இருப்பாருன்னு இன்ஃபர்மேஷன் வேணா எழுதலாம். ஆனால் அதுவே நல்ல யோஜனை தான்ல. மக்களுக்கு ஜிஎம்ஆர் பற்றி தெரிஞ்சுக்க பெரிய ஆர்வம் மட்டும் இல்லை, வெறியே இருக்கு. உங்கள் பத்திரிக்கை சேல்ஸ் டாப்புக்கு போயிடும் பாருங்க. சக்தி, நீ சொல்றது சீரியஸா தமாஷா? உன்னோட சட்டையை எங்க வைக்கிறேன்? Can I take a look? Looks fancy, isn't it? Of course. ஓ, நல்லா இருக்கு. இது இங்கேயே இருக்கட்டும். எல்லாம் ஓகேயா? நீ ஓகேயா? இன்னைக்கு காலையில் ஹைதராபாத்தை விட்டு கிளம்பும்போது உன் அட்ரஸை தவிர வேறு எதுவுமே இல்லை. உன்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னு தெரியாது. நீ எங்கே இருப்ப, என்ன பண்ணிட்டு இருப்ப, எதுவும் தெரியாது. உன் வாழ்க்கையில் நிறைய நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் தெரியும். ஆனால் இப்போ என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியாது. நீ முடியாதுன்னு சொன்னால் கேட்க தயாராக தான் வந்தேன்.
இல்ல நிஜமா ஒத்துக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா கேட்டே ஆகணும்னு வந்துட்டேன். என் வீட்டை விட்டு வந்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா உன் வீட்டுல தங்கிட்டு இருக்கேன். நான் ஓகேவா இருக்கேன்னு தெரியல. பரவாயில்ல. ஆனா பயங்கர சந்தோஷத்துல இருக்கேன். நிச்சயமா உனக்கு இது ஓகே தானே? ஏன் 2 பேர் சேர்ந்து சாப்பிடக்கூடாதா? வா இங்க பாரு. இங்க யாரு என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு கவலையே இல்லை. ஆனா இங்க நான் யாருமே இல்லை. இது என்னோட ஊர் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் என்னோடது இல்லை. இப்படி பொது இடத்துல இருக்கிறது கஷ்டம்னா இருக்கவே வேணாம். வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். இல்ல இல்ல, தயாராயிட்டெல்லாம் வந்திருக்கோம். நம்ம ஏன் போகணும்? அப்படியா? நீ ஓகேவா சக்தி? அவங்க சக்தி தானே? ஆமா, அவங்க கூட இருக்கிறது யாரு? ஜோதி, அந்த வெங்காயத்தை எடுத்துட்டு வா. மா இதோ எடுத்துட்டு வரேம்மா. பிளான் மாத்தினதுக்கு தண்டனையா இது? தெரியும். வாயை மூடிட்டு வெட்டுறத பாருமா. எனக்கு இது வரவே வராது. இது நிர்மலாவையோ ஜோதியோ பண்ண சொல்றேனே. அவங்களுக்கு வேற வேலை கொடுத்துருக்கேன். நீங்க வெங்காயத்தை மட்டும் கவனிங்க. சரி டைரக்டர் சார். முட்டை சாப்பிட மாட்டேல்ல? மாட்டேன். அப்போ ஒரு நல்ல வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலாம். சரி, இது நல்லா இருக்கு. அப்புறம் குழம்புக்கு மஞ்சள், மிளகா பொடி, மிளகு இதெல்லாம் வேணும். எடுத்து கொடு. சத்தியமா தெரியாது. என் வாழ்க்கையில இவ்வளவு நேரம் கிச்சன்ல இருந்ததே இல்ல. ஜோதி இங்க தானே இருக்க? ஆமா. இதுல பெருமை வேற. குட்டி பிசாசு. வேற நிறைய விஷயம் நல்லாவே தெரியும் சார். என்ன தெரியும்? அக்கா கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க. இந்தாம்மா கருவேப்பிலை. இந்தா கருவேப்பிலை, கொத்தமல்லி. కొత్తిమీర కరివేపాకు, కొత్తమల్లి కరివేపిల. இப்ப புரியுதா? அப்படியா? இது ஒன்றும் சுலபம் இல்ல. எல்லாருக்கும் இந்த குழப்பம் வரும். எல்லாரும்னா கிச்சனுக்கும் மார்க்கெட்டுக்கும் அடியே வைக்காத எல்லாருக்கும். எனிவே, போய் கொஞ்சம் கிரீன் சில்லி வாங்கிட்டு வரியா? சில்லிஸா?
முடியும் தானே? ஜோதி நீதான் செல்லிஸ் உனக்காக தான் காத்துட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அக்கா அந்த கிரீன் சில்லிஸ் கொடுங்க. இந்தாம்மா கிரீன் சில்லிஸ். நன்றி. செல்வி, அது சக்தி தானே, பார்த்து சொல்லு. ஆமாக்கா, அவங்க தான் நினைக்கிறேன். ஏய், அவங்க சக்தி. சக்தி, நீங்க என்ன இங்க? இத கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க. தேங்க்யூ. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், ஆனா இது பச்சை மிளகா இல்ல, கோவக்காய். பச்சை மிளகா பச்சையா இருக்கும் நினைச்சேன். ஜோதி பச்சை மிளகா தானே? ஜோதி கிண்டல் பண்றியா? ரொம்ப நல்லாவே பண்ண. போலாமா? அப்பா நல்ல வேலை. இந்த பார்த்து மூச்சு திணற போகுது. அதை திரும்பி வாங்கிக்கலாமா மேம்? தம்பி யாரும் தெரியல. சக்தி. ஒரு காலகட்டத்துல திரும்ப திரும்ப அதே விஷயம் படம் மாதிரி தூக்கத்துல வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் தவறாம விடாத கருப்பு மாதிரி. நீங்க சொல்லல ஒரே கனவு மறுபடியும் காண முடியாதுன்னு? ஓ, முடியும். கெட்ட கனவா இருந்தா முடியும். அந்த கட்டத்தில் தோணுச்சா இதுக்கு மேல இருக்கவே முடியாதுன்னு? எங்க அம்மா சொல்வாங்க, இதையும் கடந்து செல்வோம்னு. இன்னும் இங்கதான் இருக்க இல்லையா? ஏய், சுதா, நிர்மலா, ஏய், என்ன சக்தி? உங்களுக்கு காது கேக்குறதா இல்லையா? சுதா. சுதாவும் நிர்மலாவும் வேலையை விட்டு எடுத்துட்டேன் சக்தி. ஏன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல? நீயா ஏன் அனுப்பின? கேட்க தேவையில்ல. கேட்கிற நிலையில நீயும் இல்ல சக்தி. அவ எனக்கு வேலை செய்ய வந்தவாமா? கொஞ்ச நாள் முந்தி வரைக்கும் இந்த வீட்டு நிர்வாகம் நான் நடத்தின்னு இருந்தேன்.
அவங்கள வேலைக்கு வச்சது கூட நான் தான்மா. அவ என்னமா பண்ண உனக்கு? பேசினாங்க. பேசக்கூடாத விஷயத்த பேசக்கூடாத இடத்துல பேசினாங்க. இது தடவை இல்லைல்ல சக்தி. தெரியுமா சக்தி, உன்னை ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் காட்ட சொல்லி டாக்டர் எஸ்ஆர்எஸ் சொன்னார். அவர் யார்கிட்டயோ அப்பாயின்மெண்ட் கூட வாங்கியிருக்காரு. வாய் பேசினா வேலைக்காரங்களை தூக்கிடுவேன். ஆனா உனக்கு நான் சைக்கியாட்ரிஸ்ட பார்க்கணும்ல. ஊரெல்லாம் நான் பைத்தியக்காரின்னு நினைக்கணும், அதானே? ஏமா வாயடிச்சு நிக்கிற? ஓ, சக்தி எது பேசினாலும் பதில் பேசக்கூடாதுன்னு எஸ்ஆர்எஸ் சொல்லியிருக்காரா? ஏன் மியூசிக்கை நிறுத்துற? உனக்கு தான் பழைய பாட்டுன்னா பிடிக்குமே. இப்போ பிடிக்கல. சக்தி, உன்னை கஷ்டப்படுத்துற எந்த விஷயத்தையும் நீ விடாம செஞ்சு பாரு. அந்த விஷயத்தை விட உன் மன உறுதி பெருசுன்னு உனக்கே தெரியும். திரும்ப திரும்ப அதை செய் சக்தி. ஐம் நாட் ரெடி. சமையலுக்காவது ஆள் இருக்காங்களா இல்லையா? நான் தான் பெரிய சமையக்காரி இருக்கேனே. எனக்கு இப்போ பசிக்கிறது. ஏன் நீயே சமைக்க கூடாது? கத்துக்கலாமோனோ? எல்லாரும்னா இது வரைக்கும் சமையல் அறைக்கோ மார்க்கெட்டுக்கோ அடியே எடுத்து வைக்காத எல்லாருக்கும். ஐம் நாட் ரெடி. சொன்னேன், தனியா இருப்பேன், தனியா இருப்பேன் சொன்னேன். உன் படிப்பை நிறுத்த வேண்டியதா இருக்கும் சக்தி. உன் படிப்பை நிறுத்த வேண்டியதா இருக்கும் சக்தி. சக்தி, இனி உனக்கு விடுதலை சக்தி. சக்தி, ஸ்மைல் ப்ளீஸ். குழந்தை, புகழ் வரும், பெருமை வரும். நீ உயரத்தில் இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, தனியாக தான் இருக்கணும். ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஒன்று. நீ எப்போ இங்கே வந்த? நேத்திக்கு ராத்திரியே வந்துட்டேன். எதுக்கு? உன் கெட்ட கனவு, பயம் எல்லாம் போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். தற்கொலை பண்ணிட்டேன்னா சம்பாத்தியம் போயிடுன்னு நினைக்கிறேன் இல்லம்மா, அதானே? அப்படிதான் வச்சுக்கோயேன். அம்மா என் ரூம்ல இருக்க. என்ன மன்னிக்கணுமா? என்னாச்சு சையத்? ஐயா வந்திருக்காரு, உங்களை கேட்டாரு, அதான்.
வரேன். வெயிட் பண்ணட்டும். பின்ன அரசியலுக்கு எப்படி வந்தீங்க? சினிமாக்கு வந்த மாதிரியே தான். திட்டமிட்டெல்லாம் இல்லை. நிச்சயமா என்னோட திட்டம் இல்லை. ஆனா எல்லாம் எப்படி கூடி வந்தது? விதி. மாண்புமிகு முதலமைச்சரே, சுவாச கோளாறு ஏற்பட்டது. அதன் காரணமாக அவரது உயிர் பிரிந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த துக்க செய்தியை கேட்டு நாடே கண்ணீர் கடலில் மூழ்கியுள்ளது. சார், ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் ½ அன் ஹவரில் சிஎம் பாடி கிளம்ப ரெடி ஆகிடும். எங்கே வைக்க போகிறோன்னு மேடம் டிசைட் பண்ணிட்டாங்களா சார்? தெரியல. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பாதுகாப்புக்காக பேராமிலிட்டரி கூப்பிடணும். இடம் தெரிஞ்சா அதுக்கு பந்தோபஸ்து டியூட்டி போடும். தலைவருக்கு ஆஃபீஸ்னு அவ்வளோ உசுறு. நம்ம தொண்டர்களும் தலைவரை அங்கேயே கொண்டு வந்துட்டா அஞ்சலி செலுத்த வசதியாக இருக்கும்னு பேசிக்கிறாங்க. சார், சிஎம்ங்கிறதுனால அஃபிஷியல் ப்ரோட்டோகால் படி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்கணும். அண்ணா, இங்கே தோட்ட வீட்டுக்கே ஐயாவை கொண்டு வர சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள பிரதிவன் இங்கே தோட்டத்தில் என்ன பண்ண முடியும்? உள்ளே சொல்கிறது இங்கே சொல்கிறேன். நம்ம பேசலாம் இருங்க.
அம்மா தோட்டத்தில்னாக்கா அவ்வளவு பேர். வாங்க வாங்க. ஏய் கான்ஸ்டபிள், மகளிர் அணியெல்லாம் மேல அனுப்புப்பா. மேல மேல அனுப்புங்க, தடுக்காதீங்க. சரியாக பொதுக்குழு கூடுற அன்னைக்கு தான் தலைவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அங்கேருந்து இப்போ நேராக இங்கே தான். இந்த தெவிடியா தாங்க அதை பண்ணியிருப்பா. பிரதீபா, என்ன பேசுகிற நீ? பின்ன என்ன ஐயா, பொதுக்குழு கூடி சக்தியை கட்சி விட்டு தூக்கலான்னு தீர்மானித்தோம். அவள் தாங்க அதை பண்ணியிருக்கணும். அவள் தான் பண்ணியிருப்பான். 4 வருஷமாக தலைவருக்கு உடம்பு சரியில்லை, அது உனக்கே நல்லா தெரியும். இதில் அவள் போய் தனியாக இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டான்னா நம்புகிற மாதிரியா இருக்கு? அவ்வளோ பெரிய தலைவரை அடிக்கடி போய் தனியாக சந்திச்சது அவங்க தானே. 4 வருஷத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னு நமக்கு என்ன தெரியும்? இப்போ உன் வாய் சொல்கிறத உன் மனசு நம்புதானே நீயே யோசனை பண்ணிக்க. இல்லை இல்லை, பிரதீபா சொல்கிறது வாஸ்தவம் தான். உண்மையோ பொய்யோ மக்களுக்கு இந்த விஷயம் வதந்தியாவது பரவட்டும். அதுக்கு நம்மக்கிட்ட கைவசம் பிரத்யேகமாக பத்திரிக்காரங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு டெல்லியில் அரசியல் செல்வாக்கு இருக்குது, அதை பார்த்துங்க. டெல்லி செல்வாக்கு தான் உங்களுக்கு பெரிய ஆபத்தாக வரப்போகுது. பெரிய புத்திசாலித்தனமாக பண்ணுறான்னு நினச்சா அந்த முண்டை என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். என்னையா சொல்கிற? ஜனனி அம்மாவை பார்க்க யார் வரப்போகிறான்னு நினைக்கிறீங்க? யார் பெருசா? ஐயா நாளைக்கு தான் அடக்கம் பண்ணுறாங்க ஐயா. எப்போ? டைம் ஐயா நேரம் முடிவானோடனே சொல்லிடுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அப்புறம் ஐயா நீங்கள் தோட்டத்துக்கு போய் ஜனனி அம்மாவை பார்க்க போகிறீங்களா ஐயா? இல்லை இல்லை, நான் நேராக மெரினாவுக்கே வந்துடுறேன். சரிங்க ஐயா. அதங்க நீங்கள் உங்கள் கூட யாராவது வராங்கன்னு சொன்னீங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவோங்க ஐயா. கருணாமூர்த்தி வர்றதே ஒரு நியூஸ் தானையா? கூட யார் வராங்கன்னு தெரியணுமா? இல்லைங்க ஐயா. அந்த நடிகை அங்கே வராங்களா? ஐயா இது வரைக்கும் அவங்க வர்றாங்களா இல்லையாங்கிற தகவல் தெரியலைங்கய்யா. ஆனால் கட்சிக்காரங்கெல்லாம் அவங்க வராமல் இருக்கணும்னு விரும்புகிறாங்க ஐயா. யார் விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, வரலாறு மாறணும்னு முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாற்ற முடியாதியா. ஆமாங்கய்யா. சையத், சக்தி அங்கே அனுப்ப போகிறதில்ல, ஞாபகம் இருக்கட்டும். அப்படின்னு யார் முடிவு பண்ணுறது? நீங்களே ஏதோ சொல்லாதீங்க. அவங்க வரட்டும் முதல்ல. இதை பாருங்க, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. சக்தியோட மனசு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இதில் தலையிடாதீங்க. யார் எப்போ வந்தா என்ன? சக்தியோட மனசு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தா போதும். எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்கு. அவங்களால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அவங்க சந்தோஷமும் நிம்மதியும் தான் இப்போ எனக்கு முக்கியம். இதனால் அவங்க அதை இழந்துடக்கூடாது. எனக்கு வேற யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. சொல்லிட்டீங்கல்ல, சந்தோஷம். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு இங்கே யாரும் தெரிஞ்சுக்க விரும்பலை. நாம் பேசிட்டு இருக்கிறது ஒரு குழந்தை பற்றியும் இல்லை. அவங்க ரொம்ப தெளிவானவங்க, புத்திசாலியும் கூட. பார்ப்போம் அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு பார்ப்போம். அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சக்தியை அவ்வளோ வெறுக்கிற ஆம்பளைங்க முன்னாடி அவளை இறக்கி விட்டு பார்க்கணும். உங்களுக்கு கேட்டா அவ அரசியல் லாபத்துக்குன்னு சொல்வீங்க. ஏங்க, நான் எது பேசினாலும் தப்பாவே எடுத்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. நீங்க அவங்கள குழப்பாம இருந்தா போதும். உண்மையிலேயே நீங்க யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? அவ்வளவு சுலபமா எதுவுமே கிடைக்காதுங்க. பேரும் புகழும் வேணும்னா இறங்கி சண்டை போட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இவங்க நிறைய பார்த்து ஆகணும். வெள்ளித்தட்டுல வச்சு இப்பெல்லாம் யாரும் யாருக்கும் எதுவும் கொடுக்கறது இல்ல. இது வெறும் ஜெயிக்கிறதுக்காக போடுற சண்டை இல்ல, அதிகாரத்தை ஜெயிக்கிறதுக்காக நடத்துற யுத்தம். மக்கள் மகுடம் ஜிஎம்ஆர் நடிப்பில் மருதநாட்டு வீரன் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் நேற்று விபத்து
வேற யாராவது இருந்தா வெளியில வேலை பார்க்குறவங்க விட்டுருக்க மாட்டாங்க. தோட்டமாக்கிட்ட சின்னதாக சொன்னேன், ஒரு ஹோட்டல் வச்சு கொடுங்கன்னு. ஐயா அவருடைய சொந்த காசு போட்டு எனக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்தாரு. நானு என் குடும்பம் நீங்க எல்லாரும் இன்னைக்கு நல்லா இருக்கோம்னா ஐயாதான் காரணம். ஒரே ஒரு ஆசை, ஐயாவுக்கு ஒரு நாள் வந்து சமைச்சு போடணும்னு நினைச்சேன். அது இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. பச்சைப்பா உப்பு கரெக்டா இருக்கணும், ஒருத்தர் கூட குறை சொல்லக்கூடாது. தம்பி ஒன்று பண்ணு, யூஎஸ் எம்பசி வழியாக போய் மேடமை வீட்டில் ட்ராப் பண்ணிக்கலாம். சரிங்க. உன்னுடைய கரஸ்பாண்டன்ஸ் சீட்டுக்கு காலேஜ் போடுற கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்காத வேண்டான்னு சொல்லிடுன்னு நான் சொன்னதில் உனக்கு வருத்தம் தான் இல்லை? அது ஒரு கனவு, ரொம்ப ஆசைப்பட்டேன், அதனால தான் வருத்தம். நிறைய தடவை கிடைச்சிருச்சுன்னு இருக்கும், ஆனால் உடனே இல்லைன்னு ஆயிடும். டிசப்பாயின்மெண்ட், ஹர்ட் இருக்கும் தானே. இந்த முறையும் உண்மையிலே படங்களை விட்டுடலாம், காலேஜில் சேர்ந்துடலான்னு யோசித்தேன். ஆனால் என்ன பண்ணலாம், எப்படி முடியுமான்னு நினைக்கும்போது நீங்கள் எனக்காக முடிவெடுத்துட்டீங்க. அந்த முடிவை தான் நீயும் எடுத்திருக்கணும். சக்தி, நம்ம செய்கிற வேலை இது, ஆக்டர்ஸ், சினிமா. அதுக்கு நம்ம ஏன் வெக்கப்படணும், வருத்தப்படணும்? நீ இது செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? இது இருந்தா உனக்கு அது இல்லைன்னு அவங்க சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்றவங்க யாரும் நமக்கு வேண்டாம். எப்படியும் இப்போ இதனால் அது இல்லை, என்னை அங்கே அந்த கேட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. நிறைய இடங்களுக்கு என்னையும் விட மாட்டாங்க, உள்ளே போகவே முடியாதுன்னு நானும் நினச்சிருக்கேன். அங்கே எல்லாம் நான் அதுக்கப்புறம் போயிருக்கேன். நான் வரமாட்டேன், நான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. என் கார் அந்த கேட் பக்கம் திரும்பினாலே போதும் அவங்களுக்கு எல்லாம். என்ன வேணும்னாலும் நடக்கலாம் சக்தி. அப்படி இருக்கிற உங்களால் எனக்கு சீட் வாங்கி கொடுக்க முடியலையே. உண்மைதான், ஒத்துக்கிறேன், என்னால் முடியல. தம்பி வண்டி என்ன பாடுங்க. ஆனால் இந்த இடத்துக்கு சில பேரால் தான் போக முடியும். அங்கே போனதுக்கப்புறம் வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கிடைக்காததை பற்றி வருத்தப்படக்கூடாது. என்ன யோசிக்கிறேன்? அங்கேயே இருக்கேன். தம்பி வண்டி எடுங்க. அந்த கதவை அப்படி திறக்கும்போது அடடா ஒன்று நடக்கும் நமக்குள்ள. அந்த வழியாக நடந்து வரும்போது சாதிஷ்டம் அப்படின்னு ஒரு உணர்வு ஒன்று ஏற்படும். எவ்வளோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதில் நான் கூப்பிட்டு வந்தவங்க நிறைய பேர். எல்லாரும் பிரமிச்சு போய் ஒரு வழியாக ஐயா முன்னாடி வந்து நின்றுட்டோம். திருப்பதிக்குள்ளே போய் தரிசனம்